விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக கூட்டணி தோற்பது உறுதி. அண்ணாமலை சொன்ன 3 லாஜிக். அதிமுகவை பாரதிய ஜனதா நிர்பந்திக்குமா? காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். இதை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக வேண்டாம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை. அது இன்னைக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது. இலங்கை முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி எம்பியுமான ஜீவன் குமரவேல் தொண்டமானுக்கும் சிவகங்கையைச் சேர்ந்த கல்வியாளர் ராமேஸ்வரன் பிரியா தம்பதியரின் மகள் சீதை ஸ்ரீ நாச்சியாருக்கும் திருப்பத்தூரில் திருமணம் நடைபெற்றது. விழாவில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கை அமைச்சர்கள், பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மூத்த தலைவர் ஹெச் ராஜா, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, எம்பிக்கள் கனிமொழி, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள், கல்வியாளர்கள் மணமக்களை வாழ்த்தினர். அப்போது அண்ணாமலை கூறுகையில், 2026 சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தோற்கும் என்றார். அதிமுகவிடம் அதிக சீட் கேட்டு பாரதிய ஜனதா நெருக்கடி கொடுக்குமா என்ற கேள்விக்கும் தெளிவாக பதிலளித்தார். மத்திய இலங்கை பகுதியில் நம்மோடு தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய கடந்த 200 ஆண்டுகளில் இந்த பகுதியிலிருந்து இலங்கைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் CWC அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவங்க குடும்பத்தில் இலங்கையில் பாராளுமன்ற உறுப்பினராக இன்னைக்கு இருக்கிறாங்க. இதற்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய கேபினெட்டில் மந்திரியாக இருந்த திரு ஜீவன் தொண்டமான் அவர்கள் இங்கு மாப்பிள்ளையாக அவருடைய திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவகங்கை சீமையில் பொண்ணு எடுத்திருக்கிறாங்க. இதை நான் எதுக்கு சந்தோஷமாக சொல்கிறேன்னாங்க, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய தமிழ் சொந்தங்கள் 200 ஆண்டுகளாக அங்கே போய் தேயிலை தோட்டத்தில் வேறு பகுதியில் கடுமையாக வேலை செய்து இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தொப்புள் கொடி உறவு இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியினுடைய CWC கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர், எம்பியாக இருக்கக்கூடியவங்க, இதற்கு முன்பு மந்திரியாக இருந்தவங்க இன்னைக்கு சிவகங்கை சீமையில் பொண்ணு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தொப்புள் கொடி உறவு இன்னும் வலிமையாக இருக்கிறது. அதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. தலைவர் அவர்களும் கூட இருக்கிறாங்க என்னோடு. அந்த திருமண விழாவிலே பங்கேற்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் CWCக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கைக்கு சென்று 200 ஆண்டுகள் ஆவதை குறிப்பதற்காக ஒரு தபால் தலை அஞ்சல் அட்டை வெளியிட்ட பொழுது அது மிக முக்கிய காரணமாக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி அவங்க அன்னைக்கு பண்ணாங்க. அவர்களும் இருக்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ள வந்த CWC தலைவர் அன்னைக்கு இருந்தாங்க. நம்முடைய நட்டா ஐயா கையில் கொடுத்தாங்க. அதனால் எங்களுடைய உறவு கட்சியின் அடிப்படையிலும் ஒரு பலமான உறவு. ஏன்னா இவங்க அங்கே இந்தியாவிற்காக பேசுறாங்க. இலங்கை கட்சியாக இருந்தும் இலங்கை முதலும் இந்தியா 2 அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறாங்க. வேற எந்த நாட்டுக்கும் அவங்க பேசுறது இல்லை. அதனால் இந்த விழாவிற்கு இன்று அவங்க நண்பனாக, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக வந்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. சிவகங்கை வந்ததில் அதே போல நம்முடைய அண்ணன் ராமேஸ்வரம் அண்ணன் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ரஜினி மன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப விழா இந்த பக்கம் பொண்ணுடைய சைடில் அண்ணனுடைய விழாவிலும் பங்கேற்றது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க. செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பீகார்ல வந்துட்டு பணம் போட்டதெல்லாம் தமிழர்களோட பணம், ஜனநாயகம் தோத்துருச்சு, தேர்தல் ஆணையம் முறையா பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படின்னு பாக்குறீங்க? ஆனால் பீகாரை சார்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு நிஷித்குமார் அவர்கள் பெண்களை முன்னேற்றுவதற்காக, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. 10,000 ரூபாய் முதல் கட்டமாக கொடுத்துருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் கொடுக்க போறாங்க. அதே போல இவங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னாங்க, நாங்க வரும்பொழுது 2 லட்சமா கொடுப்போம், 3 லட்சமா கொடுப்போம் இவங்களுக்கு தானே சொன்னாங்க. செல்வ பெருந்தகை அவங்களுடைய கட்சி சொல்லவே இல்லையா? அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா? மக்கள் 2 பக்கம் கேட்டாங்க. சரி, காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி JDU கூட்டணி ஆல்ரெடி 10,000 போட்டுட்டாங்க, இன்னும் 1,90,000 போடுவாங்க. இரண்டையும் பாற்று விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ், அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளில் 25 ஆண்டுகளில் 20 ஆண்டு முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க. வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ். 5 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்ததில்லை. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி 2026 கிடைக்க இருக்குது.
அதனால் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றெரிச்சல்ல பேசுவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலோடு எப்படி பொருத்தி பார்ப்பீங்க? ஆனா மோடி அவர்கள் மீது மோடி அவர்களுக்கான செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு, குடும்ப ஆட்சி வேண்டாம், தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை, காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக வேண்டாம். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை, அது இன்னைக்கு நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது. 2026 கூட்டணி முதல் சதவீதம் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அக்கா சொல்லியிருக்கிறாங்க, என் கட்சியின் சார்பாக தலைவர் இருக்கிறாங்க, நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்க பேசுவாங்க. பீகார்ல சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் நீங்க அதிமுக நிர்பந்திக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா, மரியாதையான கூட்டணி. நிதிஷ்குமார் அவர்கள் எங்களை விட நல்லா புரிஞ்சுக்கங்க, 2020 கம்மியான எம்எல்ஏக்கள் பெற்றிருந்தார்கள். நிதிஷ்குமார் அவங்கள முதலமைச்சராக்கியிருக்கோம். 2025 எங்களை விட கம்மியா சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க. மறுபடியும் முதலமைச்சராக்கி இருக்கிறோம். காரணம் கூட்டணி தர்மம், கொடுத்த வாக்கு, கொடுத்த மரியாதை, ஒன்றாக இருக்கின்றோம். பீகார்ல நாட்டுக்கு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியிலிருந்து அவங்கள விட கம்மியா வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கின வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது. இப்ப காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க? கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. 2020 ஒருக்கா பண்ணி தான் நீங்க ஃப்ளூக்குங்கலாம். 2025 இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம். 89 எம்எல்ஏ 85 எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள். ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போனோம். அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்க்க மாட்டாங்க. இன்னும் நாங்க அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலறுனா எப்படி? எங்களுக்கு கொள்கை இல்லை என சொல்கிறார்கள். கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் கொள்கையே என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கொள்கையா? அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லை. அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறது நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னவோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள்.
நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு? டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலையும், எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை 15 மாவட்டத்துக்கு பரந்த எச்சரிக்கை. கனமழை டு மிக கனமழை, ஆரஞ்ச் அலர்ட்டில் 4 ஊர்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் தொடர்வதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் அதே திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். நேற்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இன்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக 25ஆம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இன்னொரு பக்கம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும். குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. ஸ்மிருதி மந்தனா திருமணம் கடைசி நேரத்தில் நின்ற சோகம், திருமண நாளில் நடந்த அதிர்ச்சி. இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் தூணாக திகழ்பவர். நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்வுமன். இந்திய பெண்கள் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வெல்ல ஸ்மிருதி மந்தனாவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. ஸ்மிருதி மந்தனா கடந்த சில ஆண்டாகவே பிரபல இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலை காதலித்தார். இரு வீட்டாரும் பேசி திருமணம் செய்ய தீர்மானித்தனர். திருமணம் நிச்சயமான நாள் முதலே இருவரை பற்றிய செய்திகள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்திய பெண்கள் அணி உலகக்கோப்பையை வென்ற மும்பை ஸ்டேடியத்தில் வைத்து ஸ்மிருதி மந்தனாவுக்கு முச்சல் ப்ரப்போஸ் செய்த வீடியோ முதல் சக வீராங்கனைகளுடன் சேர்ந்து மந்தனா உற்சாகமாக நடனமாடும் வீடியோவும் வைரலானது. அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த திருமண நாள் நவம்பர் 23 வந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லியில் உள்ள மந்தனாவின் பண்ணை வீட்டில் திருமண ஏற்பாடுகள் களை கட்டியிருந்தன.
ஸ்மிருதி மந்தனா திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தார். சக வீராங்கனைகள் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தனர். மணமக்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் திரண்டிருந்தனர். பண்ணை வீடெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. மந்தனாவின் அப்பா ஸ்ரீனிவாஸ் மந்தனா காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. நெஞ்சு குத்துவது போல உணர்ந்தார். ஓடி ஆடி வேலை பார்த்த களைப்பாக இருக்கும் என நினைத்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல நெஞ்சில் வலி அதிகமானது. நிலைமை மோசமாவதைக் கண்ட குடும்பத்தினர் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சாங்லியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்றதும் பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார் ஸ்மிருதி மந்தனா. சிகிச்சைக்கு பிறகு ஸ்ரீனிவாஸ் மந்தனாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். ஆனால் இன்னும் சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாக வேண்டுமென டாக்டர்கள் கூறிவிட்டனர். மந்தனாவுக்கு அப்பா மீது அதிக பாசம். கண்ணீருடன் மருத்துவமனையிலேயே இருக்கிறார். விஷயத்தை கேள்விப்பட்டு மாப்பிள்ளை பலாஷ் முச்சலும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். இப்படிப்பட்ட சூழலில் திருமணத்தை நடத்துவது சரியாக இருக்காது என நினைத்த மந்தனா தன் முடிவை முச்சலிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக மந்தனாவின் மேலாளர் துகின் மிஸ்ரா அறிவித்தார். तो आज सुबह में जब वो ब्रेकफास्ट कर रहे थे, स्मृति मंदाना के जो पापा हैं मिसेस श्रीनिवास मंदाना, उनकी तबीयत खराब होने लग गई थी और थोड़ी देर हम वेट किया, हमने हुआ कि शायद नॉर्मल है, ठीक हो जाएगा, लेकिन वो और थोड़ा बिगड़ रहा था। तो फिर हमने सोचा रिस्क नहीं हम लेते हैं, तो उनको फटाफट हमने एम्बुलेंस बुलाया और उनको हॉस्पिटल ले गया है। अभी वो अंडर ऑब्जर्वेशन है। और स्मृति मंदाना, आज आपको पता है कि वो अपने फादर से बहुत ज़्यादा क्लोज है। तो स्मृति मंदाना ने डिसाइड किया कि जब तक उनके पापा ठीक नहीं हो जाते हैं तब तक के लिए ये जो मैरिज जो आज होने वाली थी वो अभी इंडेफिनेटली पोस्टपोन्ड है। डॉक्टर से कुछ बात हो गई आपके? डॉक्टर ने क्या कहा? अभी वो अंडर ऑब्जर्वेशन है एंड अभी डॉक्टर ने अभी बोला है कि उनको अभी रहना होगा अभी हॉस्पिटल में ही। एंड तो जब तक वो अभी पूरी तरह से ठीक नहीं हो जाते हैं, क्योंकि हम लोग भी अभी सब थोड़े शॉक में भी हैं और हम लोग सब चाह रहे हैं कि जल्दी से वो रिकवर हो जाए, क्योंकि ये सबके लिए बहुत बड़ी ओकेजन है। एंड हम चाहते हैं कि वो अच्छे से रिकवर हो जाए। और जैसे मैंने पहले कहा कि स्मृति बहुत ही क्लियर है, क्योंकि वो अपने पापा को पहले ठीक होना देखना चाह रही है और फिर बाद में कभी शादी का जो भी होगा। जैसे अभी वो इंडेफिनेटली पोस्टपोन्ड है। थैंक यू सो मच एंड आई वुड रिक्वेस्ट अभी उनकी प्राइवेसी को आप लोग सब अभी रिस्पेक्ट करें एंड हम फिर बाद में करते हैं। இந்த செய்தியை கேட்டு மந்தனா வீட்டுக்கு வந்திருந்த இந்திய அணி வீராங்கனைகள், பிசிசிஐ நிர்வாகிகள் உள்ளிட்ட விளையாட்டு உலகினர் அதிர்ச்சியடைந்தனர். தந்தை குணமடையும் வரை திருமணத்தை ஒத்திவைக்க மந்தனா முடிவு செய்துவிட்டார். மந்தனாவின் பண்ணை வீடு களையிழந்து காணப்படுகிறது. அலங்காரங்கள், தோரணங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. மந்தனாவின் அப்பா நலம் பெற வேண்டும் என்பதே இப்போதைக்கு இரு வீட்டாரின் எண்ணமாக உள்ளது. எனவே தயவு செய்து இரு வீட்டாரின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என மீடியாக்களுக்கு மந்தனாவின் மேலாளர் துகின் மிஸ்ரா வேண்டுகோள் விடுத்தார். அப்பா ஸ்ரீனிவாஸ் உடல்நிலை குணமடைந்த பிறகு இன்னொரு நாளில் திருமணம் செய்து கொள்ள மந்தனாவும் முச்சலும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.